ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா திரௌபதி. இது எழுதினவங்க மகாஸ்வேதா தேவி. ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தலாம். மகாஸ்வேதா தேவி 14 ஜனவரி 1926 பிறந்து 28 ஜூலை 2016 இறந்துருக்காங்க. ஷி வாஸ் அன் இந்தியன் பெங்காலி லாங்குவேஜ் ரைட்டர் அண்ட் ஆக்டிவிஸ்ட். இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்த்தலாம். மகாஸ்வேதா தேவி எழுதின இந்த திரௌபதி 1978 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு அரசு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நக்சலைட்னு முத்திரை குத்தப்பட்ட தோப்டின்ற ஒரு பழங்குடி பெண்ணை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்புறம் தோப்டியோட ஹஸ்பண்ட் எப்படி கொல்லப்பட்டார், அதுக்கப்புறம் தோப்டியோட லைஃப் எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த கதை. ஆஸ் ஏ உமனாக இருந்து தோப்டி எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் அவள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணா, எப்படி அதெல்லாம் அவள் எடுத்துக்கிட்டா, அதுலேருந்து எப்படிலாம் வெளியே வந்தா அப்படிங்கிற கதை தான் இது. தோப்டி கேங் ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் பெயின்லேருந்து அவளுக்காகவும் அவள் எப்படி ஜஸ்டிஸ் தேடிக்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் கூட மற்ற கஷ்டப்படுற மக்களை யோசித்து அவங்களுக்காகவும் அவள் எவ்வளோ ஜஸ்டிஸ் கேட்டா அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி தான் இது. இப்போ வாங்க நம்ம கேரக்டர் லிஸ்ட் பார்த்துடலாம். இதில் மொத்தம் 7 கேரக்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் தோப்டி மேஜான். இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். இது ஃபயர் சாண்டல் ட்ரைபல் கொரில்லா ஃபைட்டர். இந்த ஸ்டோரியில் மெயினாக இந்த கேரக்டர் பற்றி தான் பேசுவாங்க. இந்த கேரக்டர் எவ்வளோ சஃபரிங்ஸையும் டார்ச்சரையும் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படிலாம் அதை அதுலேருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான். அடுத்து துல்னா மேஜி. இவர் தோப்டியோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபெல்லோ ரீபல். இவர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அடுத்து மிஸ்ஸஸ் சானனாக்கியா. இவர் ஒரு கால்குலேட்டிங் ஆர்மி ஆஃபீஸர். இவர் ட்ரைபல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவர். இவரோட ப்ளே தோப்டியோட லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அடுத்து சுர்ஜா சாஹூ. இவர் ஒரு வெல்தி லேண்ட்லார்ட். இவரும் ட்ரைபல்ஸை கொல்றதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்காரு. அடுத்து முஷாய் டுடு அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். இவங்க ட்ரைபல்ஸ்க்கு ஹோஸ்ட் கொடுத்தவங்க. மெயினாக தோப்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தப்போ தோப்டிக்கு இவங்க ஷெல்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அர்ஜித். இவர் தான் ட்ரைபல் ரிபல் குரூப்போட லீடர். அடுத்து ஷோமே அண்ட் பூத்னா. இவர் ஒரு ட்ரைட்டர். இவர் தான் தோப்டி பெட்ராயலுக்கு ஒரு எய்டாக இருந்திருக்காரு. அடுத்து நம்ம டீட்டெயில்டு சம்மரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட். இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மேற்கு வங்கத்துலேயும் ஜார்க்கண்ட்லேயும் பழங்குடியின மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அந்த பகுதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுது. அங்கே ஒரு கொடுமை நடந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நெல்லுக்காக மக்களை அடிமையாக காலம் பூரா வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சோட நெல் வாங்கினாலே அவங்களோட சந்ததியினர் எல்லாருமே காலம் ஃபுல்லாக அங்கே உள்ளவங்களுக்கு அடிமையாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுமை நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கே கவர்மெண்ட் ஃபோர்ஸஸும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் தோப்டி துல்னான் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே அந்த ஊரில் பசி பட்னியால் வாடிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துக்கு உதவி செய்யறதான் நினைப்பாங்க. அந்த எப்படி உதவி செய்வாங்க அப்படின்னா, பணக்காரவங்களோட அந்த ஆதாரங்கள்லேருந்து தண்ணீரை திருடி உதவி செய்வாங்க. ஸோ இது அவங்க எப்படி இதனால் அவங்க எப்படி கருதப்படுறாங்க அப்படின்னா, ஒரு சட்ட விரோதியாக அவங்க கருதப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு ரைசிங் கான்ஃப்ளிக்ட். இதனால் துல்னா கண்டுபிடிச்சி போலீஸ் மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தோப்டி மட்டும் எஸ்கேப் ஆகிடுறா. அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி போன அந்த தோப்டி மற்ற இடங்களில் போய் வேலைக்காரியாக அங்கே இருந்து லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கா. ஸோ எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே அவரை தீவிரமாக தேடிட்டு தான் இருக்காங்க. அவள் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகி போயிட்டே தான் இருக்கா. தோப்டி துல்னா மாதிரி இருக்கிற நிறையா பேரை சுட்டு கொன்னுடுவாங்க. ஸோ அதில் செத்த பிணமாக தோப்டியும் துல்னாவும் நடிச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேயும் துல்னா கண்டுபிடிச்சி கொல்லப்பட்டுருவார். இப்போ தோப்டி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கா. அவளோட லைஃப்பை சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக அங்கேயும் இங்கேயும் ஒரே இடத்துல இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கா. வேலைக்காரியாக நடிக்கிறா. அதே சமயம் ஃபினான்ஷியலாக லோவாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறா. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உறுதி எடுத்துக்கிட்டு அவங்களுக்காகவும் அவள் அவள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறா. அவளை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சேனநாயக் ஆர்டர் கொடுத்துட்றாரு.
நெக்ஸ்ட்டு கேப்சர் அண்டு டார்ச்சர். எப்படியோ தோப்தியும் வந்து அவங்கள்ட்ட மாட்டிடுறா. இங்கேயும் ஓடி பார்க்குறா. பட் ஆனால் கடைசியில் அவளும் வந்து எப்படியோ போலீஸ்கிட்ட மாட்டிடுறா. ஸோ மாட்டினோடனே சேனநாயக் என்ன சொல்லிடுறாரு, இவளை கட்டி வச்சுருங்க, இவளை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே உள்ள மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து 72 ஹவர்ஸாக அவளை வந்து ரேப் பண்ணுறாங்க கண்டினியூஸாக. அப்படி அவளை அவ்வளோ துன்புறுத்தி கூட அவள் வந்து அவளோட குரூப்பை வந்து காட்டி கொடுக்கவே இல்லை. ஒருத்தவங்களை பற்றி கூட அவள் வாயை திறந்து கூட சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு தோப்தி என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, அந்த இடத்துல கட்டி போட்டு இருக்கிறதுனால நிறைய ஏதாவது வந்து அவளை சாப்பிட்ருக்கோம், அதனால தான் அவளோட கால்லெல்லாம் இப்படி ரத்தமாக இருக்குது, அவள் மார்பிளெல்லாம் வந்து கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினப்பா. பட் கொஞ்ச நேரம் அவள் கொஞ்சம் தெளிவானதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு அந்த கேங் ரேப் நடக்கும். ஸோ அப்போ தான் அவள் வந்து ரியலைஸ் பண்ணுவாள், அவளுக்கு உண்மையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி இன்னும் ரொம்ப போல்ட் ஆக ஆரம்பிச்சிடுவா. அடுத்து கிளைமேட்டிக் டிஃபியன்ஸ். இப்போ வந்து அரிஜித் சிங் வந்து தோப்தியை வந்து கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவார். சேனநாயக் வந்து ரொம்ப பயந்துகிட்டே போய் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா அவளுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அங்கே வந்து நேக்கடாக தோப்தி நின்றுட்டுருப்பா. அப்போது அதை பார்த்துட்டு சேனநாயக் வந்து செம்மையாக பயந்துட்டு அவளுக்கு தண்ணி கொடுப்பாரு. தண்ணியை வந்து தலையில் ஊற்றிக்குவா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு. அதை வந்து அவள் பல்லாலே கிழிச்சு தூக்கி போட்டுருவா. இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம், இந்த தண்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தோப்தி அந்த ஆஃபீஸரை நோக்கி நடக்க ஆரம்பிப்பா. அவள் ஃபிசிக்கலாக அவ்வளோ சஃபர் ஆகிருக்கிறத வந்து அப்படியே வெளியே தெரியணும், அப்போ தான் வந்து அவளோட சஃபரிங்ஸ் புரியும் அப்படின்றதுனால அப்படியே வந்து அவள் நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ இதை பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக பயந்துட்டே அவள் பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அவளோட ஒவ்வொரு அந்த ஊண்டையுமே வந்துட்டு ஒரு எதிர்ப்போடைய அடையாளமாக அவள் காட்டுறா. அவ்வளோ போல்டாக இந்தளவு ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவள் எடுத்து சொல்லணும், அதுக்காக அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போல்டாக நடந்து போய் அந்த ஆஃபீஸர் முன்னாடி நிற்கிறா. அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, அவளுக்கு ஏதாவது கிளாத்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து தோப்தி சொல்கிறா, இந்த கிளாத்ஸ்னால எனக்கு எந்த பயன், இந்த துணிகள்னால எனக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை, எல்லா ஆண்களாலையும் ஒரு பொண்ணோட துணியை கழட்ட மட்டும் தான் முடியுமே தவிர திருப்பி போடவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஆஸ் எ உமனாக இருந்து அவள் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்காக எவ்வளோ வந்து சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கா, எந்த அளவுக்கு ஒரு உமன் சஃபரிங்ஸ் வந்து அவள் ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்து இது மூலயமா வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தோப்தி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான போல்ட் கேரக்டர். அவள் வந்து நல்ல அந்த அடிமையாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக நிறையா செய்யணும்னு நினச்சி கடைசியில் போலீஸ்லேயே மாட்டிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து ஃபிசிக்கலாகவும் நிறையா அந்த போலீஸ்னால ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறா. ஸோ அதெல்லாம் தாண்டி அவள் வந்து என்ன ஆனாலும் சரி எனக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும், இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கும் வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா, கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறா. அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அவளுக்கு நடந்தும் அதை வந்துட்டு ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அந்தளவு அவளோட ஒவ்வொரு அந்த காயத்தை கூட ஒரு எதிர்ப்பை வந்து அந்தளவு அவள் தெரிவிக்கிறா. ஸோ இதுலேயே தெரியுது அவள் அந்த ஜஸ்டிஸ்க்காக எந்தளவு அவள் போராடி இருக்கா அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது. இதுக்கே வந்து ஆத்தர் திரௌபதின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, மகாபாரதத்தில் திரௌபதியோட சேலையை உருவி எப்படி அவளை அசிங்கப்படுத்துவாங்களோ, ஸோ அதே தானே இங்கேயும் நடந்திருக்கு. அதனால தான் இந்த பொண்ணுக்கும் வந்து தோப்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, மகாஸ்வேதா தேவி. ஸோ அதனால தான் வந்து இந்த கதையை தோபதி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மரி உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.